ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். ஆக்சுவலி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். என்ன அப்படின்னாக்கா, கடவுள் திடீர்னு உங்கள் முன்னாடி வந்துட்டு ஒரு ஏதாச்சும் வரம் கேளுப்பா அப்படின்றது கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் வந்துட்டு என்ன வரம் கேட்பீங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது வேறு விஷயம். பட் உங்களோட ஆசையை இணங்க வந்துட்டு நீங்கள் நான் தொட்டது எல்லாம் வந்துட்டு கோல்டாக தங்கமாக மினுக்கணும் அப்படின்றது நீங்கள் ஒரு வரம் கேட்குறீங்க அப்படின்னாக்கா, இந்த மைக்கை தொடும்போது கோல்டாக மாறிச்சு, இந்த வாட்சை தொடும்போது கோல்டாக மாறிச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நீங்கள் தொடுறது எல்லாத்தையுமே கோல்டாக மாறினா எப்படி இருக்கும்? டேய் என்னடா சொல்கிற, இப்படிலாம் நடக்குமா அப்படின்றது கேட்டிங்கன்னா, எஸ், இந்த மாதிரி ஒரு சம்பவமே வந்துட்டு ஒரு வரலாற்றில் வந்துட்டு நடந்ததாக ஒரு மித்தாலஜி ஒன்று இருக்குது. ஸோ ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்திருக்காரு. அவருக்கும் இதே போல் கடவுள் ஒரு வரம் கேட்டதுக்கு அவருக்கு தங்கம் ரொம்ப பிடிக்குன்றதுனால அவர் சடனாக எதை பற்றியும் யோசிக்காமல் டக்குன்னு நான் தொடுறதெல்லாம் கோல்டாக மாறிடணும் அப்படின்ற ஒரு வரத்தை கேட்டதுமே அவர் தொடுற எல்லா விஷயமும் வந்துட்டு கோல்டாக மாறியிருக்கு. அவர் அரண்மனை, அவரோட இருந்த ஃபுல் சிட்டியுமே வந்துட்டு கோல்டாக மாற்றிருக்காரு. ஸோ அந்த ஒரு வீடியோவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையாக இது இருந்தது நான் படித்ததுலேயே. ஸோ அதுக்காக தான் உங்ககிட்ட வந்துட்டு இதை ஷேர் பண்ணலான்ட்டு ரொம்ப ரிலாக்ஸேஷனாக, ரொம்ப ஒரு ஃப்ரீயாக வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு குட்டி ஒரு ஸ்டோரி ஒன்று பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல, நான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள், ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதைகளை நீங்களும் ஒரு ரிலாக்ஸேஷனாக ஜாலியாக பார்க்குறதுக்கு ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கான ஒரு டைமாக இது இருக்கும். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்த்தோம்னா, 1893 வால்டர் கிரேன் அப்படின்ற ஒரு ஆத்தர் வந்துட்டு ஒரு புக்கு ஒன்று எழுதுறாரு. அந்த புக்கில் வந்துட்டு த கிங் மிடாஸ் அப்படின்ற ஒரு ராஜாவை பற்றி வந்துட்டு எழுதியிருக்காரு. அதில் அவர் என்ன அந்த புக்கில் எழுதியிருக்காருன்னா, கிரீக் மெத்தலாஜியை படி வந்துட்டு த கிங் மிடாஸ் அப்படின்ற ஒரு ராஜா இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்காரு. அவர் ஆட்சி பண்ண இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஜேரியா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நிலப்பகுதி. இவர் ஒரு பேரரசராக இருந்திருக்காரு. ஸோ இவரோட ஹேபிட்டை என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இவர் வாழ்நாள் முழுக்க வந்துட்டு சண்டேல தான் இவரோட பாதி வாழ்க்கை போயிருக்கு. ஸோ சுற்றி இருக்கிற எல்லா ஊருமே வந்துட்டு இவரோட கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வரணும், ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை வந்துட்டு உருவாக்கணும் அப்படின்றது நினச்சிட்டு இருந்த ஒரு ராஜா தான் வந்துட்டு த கிங் மிடாஸ் அப்படின்றது சொல்கிறவர். ஸோ இவருக்கு வந்துட்டு இவர் போகிற எல்லா நாட்டில் இருக்கிற போர்லேயுமே வந்துட்டு எதை முக்கியமாக வந்துட்டு குறி பார்த்து வந்துட்டு எடுத்துகிட்டு வருவார் ஒரு நாட்டுக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில் இருக்கிற எல்லா தங்கமும், ஒரு பெண்கள் அணிஞ்சிட்டு இருக்கிற தங்கம் கூட அந்த நாட்டில் அவர் ஜெயிச்சு அவரோட கொடியை ஏற்றிட்டாங்கன்னா, ஊரில் இருக்கிற எல்லா பெண்களும் என்னென்ன அணிகலன்லாம் போட்டிருக்காங்களோ அவரோட குதிரைக்கு முன்னாடி வந்துட்டு அந்த அணிகலன்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு போர்வைக்கு கீழே இதெல்லாம் கழட்டி வைக்கணும். அதே போல் அது ஆல்ரெடி தோக்கப்பட்ட அந்த ராஜா கிட்ட இருக்கிற மொத்த தங்கமும் வைரமும் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டு அவரோட நாட்டில் இருக்கிற ஹஜானால சேர்த்து வைப்பார். ஸோ இதனால ஊரில் இருக்கிற அவர் சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு தங்க புதையலே வந்துட்டு அவர் நாட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு சுரங்கப்பாதையில் சேர்த்துக்கிட்டே வந்திருக்காரு. இது எதுக்காக அவர் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்து மேலே இருக்கிற மிகப்பெரிய ஒரு மோகத்தினால இப்படி பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படின்றது பார்த்தோன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு போரில் வந்துட்டு இவங்களோட ஒய்ஃப், கிங் மிடாஸோட ஒய்ஃப் வந்துட்டு இறந்துட்டாங்க. பட் இந்த கிங் மிடாஸ்க்கு ஒரே ஒரு பெண் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பேர் வந்துட்டு மேரி கோல்டு அப்படின்றது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, எங்கேயும் இல்லைங்க, பிஸ்கெட் கம்பெனி. ஸோ மேரி கோல்டு அப்படி அப்போ இந்த பொண்ணு பேர் தான் அந்த மேரி கோல்டு கம்பெனியான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. பட் அந்த புக்கில் இருக்கிற விஷயம் தான், சரிங்களா? ஸோ மேரி கோல்டு அப்படின்ற ஒரு 10 வயசுலேருந்து 12 வயசில் ஒரு பொண்ணு ஒன்று இவங்களுக்கு இருக்காங்க. அந்த பொண்ணு தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உலகம். அந்த பொண்ணுக்கு அப்புறமா அவருக்கு இந்த உலகத்தில் பிடிச்சது என்னன்னா தங்கம் தான். ஸோ அவளில் இருக்கிற எல்லா தங்கமும் அவரோட கண்ட்ரோலுக்கு வரணுன்ற மாதிரி, ஸோ கேஜிஎஃப் யாஷ் மாதிரி தான் உலகத்தில் இருக்க எல்லா தங்கமும் அவர்கிட்ட தான் இருக்கணும்னு நினைப்பார் இல்லையா? ஸோ அதே போல் தான் இந்த ஒரு ராஜாவுமே நினச்ச ஒரு ஆளாக தான் இருந்திருக்காரு. ஸோ இவர் மிகப்பெரிய ஒரு பேரரசர். ஸோ ஊரில் இருக்கிற எல்லா தங்கமும் இவர் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. ஸோ உண்மையிலே மிகப்பெரிய ஒரு டிக்டேட்டராக இருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த புக்கில் அவருக்குன்னு ஒரு ரெஃபரன்ஸும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, இவர் ஆட்சி பண்ணுற எல்லா நாடுகளில் இருக்கிற மக்களுமே ரொம்ப செல்வ செழிப்பாக எல்லாருமே சந்தோஷமாக இருந்திருக்காங்க. யாரோட குடும்பத்துலேயும் கஷ்டம் அப்படின்றது இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்திருக்காரு. பட் இவர் ஆட்சிக்கு இல்லாத இருக்கிற நாடுகளுக்கு இவர் மிகப்பெரிய ஒரு எதிரியாக இருப்பார். ஸோ ஊரில் இருக்கிற
எல்லா தங்கத்தையும் இவர் தான் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிற ஒரு ராஜாவுமே இருக்கார். ஒரு என்ன சொல்ற, கிட்டத்தட்ட ஒரு செல்ஃபிஷ் ராஜா மாதிரி தான் இந்த தங்கத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஒரு தங்கத்து மேலே அலாதி பிரியமாக இருக்கிற இந்த ராஜாவை பார்த்து ஒரு கடவுள் வந்துட்டு பூமிக்கு வரார். அவர் யார் அப்படின்றத பார்த்தோன்னா டயோனிசிஸ் அப்படின்ற ஒரு கடவுள். இந்த டயோனிசிஸ் அப்படின்றது நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்ததுல வந்துட்டு த காட் ஆஃப் ஹாப்பினஸ், த காட் ஆஃப் வைன் அப்படின்றது வருது. ஸோ வைன் அப்படின்றது வரும்போது சரக்கு, ஸோ சரக்குக்கான ஒரு கடவுள் அப்படின்றதுமே வந்துட்டு குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த மதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மதுக்கான ஒரு கடவுளாக இப்படி இருக்கார். பட் இந்த மதுக்கான ஒரு கடவுள் உண்மையிலே இது மித்தாலஜி ஸ்டோரி தான். இது உண்மையிலே இருந்திருந்ததுன்னா ஸோ நிறைய குடிமக்களுக்கு இவர் தான் ஒன் ஆஃப் த முக்கியமான காடாக இருந்திருப்பாரா என்னன்னு தெரில. ஸோ மதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த காடாக இது டயோனிசிஸ் அப்படின்ற ஒரு கடவுள் இருந்திருக்காரு. ஸோ இவர் வந்துட்டு மிடாஸ் கிங் பார்க்குறத வச்சுட்டு இவர் பூமிக்கு இறங்கி வந்துட்டார். இறங்கி வந்ததுக்கு அப்புறமா இவர் ராஜா தனியாக இருக்கிற நேரத்தில் இவர் வந்துட்டு தோன்றி இந்த மாதிரி இந்த உலகத்திலே உனக்கு பிடிச்சது எது அப்படின்றது கேட்டிருக்காரு. அதில் முதல்ல அவர் சொன்னது அவரோட பொண்ணு மேரி கோல்டு. செகண்ட் வந்துட்டு இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா தங்கமும் என் கையில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையுமே இந்த ராஜா கிங் மிடாஸ் சொன்னார். ஸோ இதை கேட்ட அந்த ஒரு காட் ஆஃப் வைன் வந்துட்டு என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, சரி நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன், அந்த வரத்தில் நீ எது கேட்டாலும் உனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு வரத்தை கேட்டதுமே வந்துட்டு கிங் மிடாஸ் வந்து யோசிக்காமல் சொல்கிற ஒரே பதில் என்ன அப்படின்னாக்கா, நான் தொடர்றதெல்லாம் தங்கமாக மாறிடணும் அப்படின்ற ஒரு ஆர்வக்குளரில் ஒரு வரத்தை கேட்டுட்டார். ஸோ இதை கேட்டுக்கிட்ட த காட் ஆஃப் வைன் அப்படின்ற அந்த கடவுள் என்ன பண்ணார்னா வந்துட்டு, சரி ஓகே இதுதானே உனக்கு தேவை, அப்படியே ஆகட்டும்னு சொல்லி அவருக்கு ஒரு வரத்தை கொடுத்துட்டாரு. ஒரு அலாட்டுமே கொடுக்குறாரு அந்த கிங் மிடாஸ்க்கு. என்னன்னா, இந்த ஒரு தங்கத்தினால தான் உன்னோட இறப்பே இருக்க போகுது, நிறைய பேரை வந்துட்டு இதனால தான் நீ இழக்கவும் போகிற, அதுக்கு நீ தயாராகிரு அப்படின்னு சொல்லி ஒரு அலாட்டை கொடுத்துட்டு மறைஞ்சிட்டார். ஸோ நீ அடுத்த நாள் வந்துட்டு விடியுது. அடுத்த நாள் விடியும் போது ராஜா கிங் மிடாஸ் வந்துட்டு அவரோட பெட்லேருந்து எழுந்துக்கும் போது ஒருவேளை அந்த கடவுள் வந்துட்டு தூக்கத்தில் தான் வந்தாரா இல்லை உண்மையிலே வந்துட்டு நமக்கு வரத்தை கொடுத்துட்டு போனாரா அப்படின்றது ஒரு பயங்கரமான குழப்பத்தோடவே எழுந்துக்கிறாரு. சரி இருந்தாலும் நம்ம தொட்டதெல்லாம் வந்துட்டு தங்கமாக மாறணுன்றது வேற நம்ம கேட்டுட்டோம். ஸோ அதனால நம்ம தொட்டு பார்க்கறதெல்லாம் தங்கமாக மாறுதான்னு பார்க்குறோன்னு சொல்லிட்டு முதல்ல அவர் தொடுற விஷயம் எதுவாக இருக்குன்னா, அவர் போத்திக்கிட்டு இருக்கிற பெட்ஷீட்டை வந்துட்டு தொடுறாரு. தொட்டதுமே தங்கமாக மாறிச்சு. அதுக்கப்புறமா தலகாணியை தொடுறாரு, தங்கமாக மாறுது. பெட்டை தொடுறாரு, தங்கமாக மாறுது. அவர் ரூமில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே ஆர்வ குளரில் எல்லாத்தையுமே தொடுறாரு, தங்கமாக மாற ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறமா அந்த அரண்மனையை விட்டு அவர் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா அவரில் இருக்கிற கார்டனில் இருக்கிற எல்லா பூவையுமே வந்துட்டு டக்குன்னு தொட்டுக்கிட்டே வர்றாரு. அவர் தொடுற விஷயம் எல்லா பூட்கோளுமே வந்துட்டு தங்கமாக மினுக்க ஆரம்பிக்குது. கேட்கறதுக்கே செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்குல்ல. இந்த மாதிரிலாம் எல்லாத்தையுமே அப்படியே நம்மளே தொட்டால் கூட டக்குன்னு கோல்டாக மாறுறதுனா எப்படி இருக்கும். ஸோ நம்ம தான் மிகப்பெரிய பணக்காரங்களாக இருந்திருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷத்தில் வந்துட்டு ஆகிட்டாரு. ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஒரு ராஜா என்ன பண்ணுறாருனா வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக பார்க்குற எல்லா இடத்தையுமே தங்கமாக மாற்றிக்கிட்டே வர்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரோட அரண்மனை ஃபுல்லாகவே தங்கமாக நிரம்ப ஆரம்பிக்குது. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா வந்துட்டு இவர் சரி ஓகேப்பா முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் தங்கமாக பண்ணிட்டோம். ஸோ ஊரில் இருக்கிற எல்லா இடத்தையுமே போயிட்டு நம்ம அப்படியே தொட்டுட்டு ஊர் ஃபுல்லாகவே நம்ம தங்கமாக மாற்றிட்டோன்னா யாருக்குமே எந்த கஷ்டமும் இருக்காதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா, சரி டயர்டாச்சுன்னு சொல்லிட்டு சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு உட்கார்றாரு. பட் அவர் உட்கார்ந்த இடம் அந்த சேர் வந்துட்டு தங்கமாக மாறுது. அதே போல் வந்துட்டு அவர் சாப்பிட்ற அந்த டேபிள் இருக்கு இல்லையா, அதை தொட்டாலுமே வந்துட்டு தங்கமாக மாறுது. ஃப்ரூட்ஸை எடுத்து சாப்பிட்டாலுமே தங்கமாக மாறுது. தண்ணி எடுத்து குடித்தாலுமே தங்கமாக மாறுது. ஸோ இதனால் அவர் சாப்பிட முடியாமல் கிட்டத்தட்ட பல நாட்கள் வந்துட்டு பசியாகவே இருந்திருக்காரு. இந்த ஒரு விஷயம் பார்த்தா மேரி கோல்டு அப்படின்ற அவங்களோட பொண்ணு வந்துட்டு ஆசையாக வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு எல்லா விஷயத்தையும் விசாரிக்கும் போது அவங்க பொண்ணை தொடம்போது கூட அவங்க பொண்ணு தங்க சிலையாக மாறிட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட கிங் மிடாஸ் அழுகு, என்னோட பொண்ணு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, பட் அவளே வந்துட்டு இந்த மாதிரி சிலையா மாறிட்டா, இது என்ன ஒரு வரம், இது வரமா சாபமான்னு சொல்லிட்டு பல நாட்கள் பல மாசங்கள் அவர் சாப்பிடாமலேயே உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இவரோட சோகத்தை வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்ட த காட் ஆஃப் வைன் வந்துட்டு திரும்பியும் வந்துட்டு த கிங் மிடாஸ் முன்னாடி வந்துட்டு தோன்றாரு. ஏன்னாப்பா நீ கொடுத்த நான் கொடுத்த வரம் எல்லாமே வந்துட்டு உனக்கு சந்தோஷமாக இருந்ததா, முடிஞ்ச வரைக்கும் நீ தங்கத்தை நிறைய சேர்த்துக்கிட்டியா அப்படின்றது கேட்கும்போது, இல்லைங்க நான் தங்கத்தை சேர்த்துட்டாலும் எனக்கு தேவையான என்னோட உலகமான என்னோட பொண்ணை நான் இழந்துட்ட ஒரு தங்க சிலையாக மாறி இருக்கேன், அவங்க முன்னாடி நிற்கிறா பாருங்க. ஸோ எனக்கு இந்த ஒரு வரமே வேணாம், நான் சந்தோஷமாக இருக்கிறது வச்சுக்கிட்டே நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு
சொல்லி இந்த ஒரு வரத்தை நீங்கள் வந்துட்டு திரும்பி என்கிட்ட இருந்து எடுத்துக்கங்க, இது ஒரு சாபம் அப்படின்னு சொல்லி கிங் மிடாஸ் வந்துட்டு அழுத்தப்படி வந்துட்டு த காட் ஆஃப் வைன் கிட்ட கேட்குறாரு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட காட் ஆஃப் வைன் வந்துட்டு இவன் தப்பை புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு விமர்சனம் கொடுக்குறாரு கிங் மிடாஸுக்கு. என்ன சொல்கிறாருன்னா, பக்கத்தில் ஒரு நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆறு ஒன்று இருக்குது, அந்த ஆறோட பேர் அந்த பாக்டோலஸ் ரிவர். அந்த பாக்டோலஸ் ரிவரில் வந்துட்டு உன் கையை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு கோப்பையில், ஒரு மண் கோப்பையில் வந்துட்டு அந்த ஒரு தண்ணியை எடுத்துகிட்டு வந்துட்டு நீ எதெல்லாம் தங்கமாக மாற்றின விஷயத்தை திரும்பி நீ நார்மலாக ஆக்கணும்னு நினைக்கிறியோ அந்த இடத்துல எல்லாத்தையுமே நீ தெளி. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உனக்கு எல்லாத்தையுமே நார்மலாக திரும்பி பழைய மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு குடுகுடுன்னு ஓட்டி அந்த பாக்டோலஸ் ரிவர் கிட்ட போகிறாரு. போனதுக்கப்புறமா அந்த கையை எல்லாத்தையுமே கழுவும் போது அந்த கையை கழுவுற இடத்துல அவர் எல்லாமே வந்துட்டு அந்த ஆறில் அடிச்சுட்டு போகிறது எல்லாமே வந்துட்டு தங்க துகள்களாக இருக்குது. அந்த ஆறே வந்துட்டு மினுக்க ஆரம்பிக்குது இவர் கை கழுவும் போது. ஸோ அதுக்கப்புறமா எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு மண் கோப்பையில் போயிட்டு அந்த தண்ணியை எடுக்கிறாரு. தண்ணியை எடுத்துகிட்டு போகும்போது அவங்க பொண்ணு மேலே முதல்ல தெளிக்கும் போது அவங்க பொண்ணு நார்மல் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அவர் தெளிக்கும் போது எல்லா விஷயமும் தங்கமாக இருக்கிற விஷயம்லாம் பழைய மாதிரி நார்மலாக ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறமா இவருக்குமே வந்துட்டு வயசானதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேலே இறக்குறாரு. ஸோ இறக்குனதுக்கு அப்புறமா த கிங் மிடாஸ் அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரி வந்துட்டு இந்த ஒரு ஆத்தர் வந்துட்டு வால்டர் கிரேன் அப்படின்ற ஒரு ஆத்தர் இந்த ஒரு சம்பவத்தை பற்றி எழுதியிருக்காரு. கூடவே இந்த ஒரு ஸ்டோரியை பேஸ் பண்ணி இன்னும் பல ஆத்தர்ஸ் வந்துட்டு இன்னொன்று ஒரு விஷயத்தை வந்துட்டு கனெக்ட் பண்ணுறாங்க. என்னன்னா, த கிங் மிடாஸ் அப்படின்ற ஒரு ராஜா எதை தொட்டாலும் தங்கமாக மாற்றுற ஒரு ராஜா தான் வந்துட்டு த எல் டொராடோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கோல்ட் ஆஃப் சிட்டியை வந்துட்டு உருவாக்கி இருந்தார். ஸோ அந்த கோல்ட் ஆஃப் சிட்டி எல் டொராடோவோட கிங்கு த கிங் மிடாஸாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி இன்னும் சில ஆத்தர்ஸ் வந்துட்டு இந்த கிங் மிடாஸோட கிரீக் மெத்தாலஜி ஸ்டோரியை வந்துட்டு எல் டொராடோவோட கனெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் ஆப்வியஸ்லி அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியாது. பட் இந்த பொறுத்த வரைக்கும் த வால்டர் கிரேன் அப்படின்ற ஒரு ஆத்தர் வந்துட்டு ஜாலியாக என்னமோ அவர் எழுதிட்டு போயிட்டாரு. பட் அது படிக்கும்போது நல்லா சுவாரஸ்யமாக தாங்க இருக்குது. ஸோ அதுக்காக தான் உங்ககிட்டயுமே இதை பற்றி ஷேர் பண்ணேன். இந்த ஒரு ஸ்டோரி எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை தாண்டி கண்டிப்பாக நான் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டே தருவேன். இன்கேஸ் ஏதோ உங்களோட இஷ்ட தெய்வம் வந்துட்டு நீங்கள் வணங்குறத பார்த்துட்டு உங்கள் முன்னாடி வந்து நின்னா நீங்கள் என்ன வரம் கேட்பீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆன்சராக இருக்கும் ஒவ்வொருத்தரதும். ஸோ அதுவுமே நான் படித்து தெரிஞ்சுப்பேன். ஸோ அதை தாண்டி இந்த மாதிரி கிங் மிடாஸ் அப்படின்றத தொட்டதெல்லாம் தங்கமாக மாற்றணும் அப்படின்றத நீங்களும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் முதல் விஷயமா நீங்கள் தங்கமாக மாற்றுற ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சராக தான் உங்ககிட்ட இருந்து வரும்ன்றது நம்புகிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை மூடிட்டு கிளம்புறேன். இந்த ஒரு ஸ்டோரி ரொம்பவே பிடிச்சிருந்தெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே ஜஸ்ட் இது ஒரு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அண்ட் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயம் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு அடுத்த ஒரு வீடியோ போகிறதுக்கான ஒரு குட்டி குட்டி மோட்டிவ்ஸை கொடுக்குதுன்றது என்றைக்குமே மறந்துடாதீங்க. ஸோ இதோட வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை மூடிட்டு கிளம்புறேன். அண்டில் தென் பை பை ஏவி.